வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு கிரிக்கெட் உலகத்தில், அதாவது ஐபிஎல் T20யில் மிக வரிசையாக பாராட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வைபவ் சூரியவன்சி, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை ஏன் நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா அப்படின்றத சில பேர்களுடைய கருத்தாக கூட இருக்கலாம். இந்த சூரிய வன்சியினுடைய ஜாதகத்தை ஏன் எடுத்து நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய இடத்துல இந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்ததுன்னா, பாராட்டுகளையும் புகழையும் செல்வாக்கையும் ஒரு இடத்துல விரிவுபடுத்துகிற இடத்துல ஒரு சில அவதூறுகள் வரதான் செய்யும். அந்த போல் இந்த குழந்தைக்கு ஒரு அவதூறு வந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய அவதூறை நீக்கக்கூடிய கடமையாக பிரபஞ்சத்தினுடைய வாயிலாக அது நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த வயசில் வைபவ் சூரியவன்சியினுடைய வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். அதனால் தகப்பன் என்ற முறையில் மகனுடைய அவதூறை நீக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். அப்படின்றதுனால இந்த ஜாதகத்தை எடுத்து விளக்குறோம். இப்போ சின்ன வயசுலேயே இந்த கிரிக்கெட்டினுடைய தன்மையை புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு புகழ் கீர்த்தி செல்வாக்கை அடையக்கூடிய தன்மையில் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அவர்கள் கொடுத்த இந்த டேட் ஆஃப் பர்த்து, அவங்க பிறந்த ஸ்டேட்டு பீகார். அவர் பிறந்த ஊர் பாட்னாவிலிருந்து 200 கிலோமீட்டராம். பீகாரினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பாட்னாவிலிருந்து 200 கிலோமீட்டர் அவங்களுடைய கிராமம். அந்த கிராமத்திலேருந்து தான் அந்த பயிற்சி கிரிக்கெட்டினுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி கலக்கிக்கிட்டு இருக்கார் ஐபிஎல்லில். அந்த பிள்ளையினுடைய ஜாதகம் பாருங்கள், டைம் நமக்கு தெரியாது, டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து அந்த டேட்டாவை போடும்பொழுது லக்கணத்தை விட்டுருங்க. தனுசில் சந்திரன் ராகு, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் குரு புதன் சூரியன் செவ்வாய், மிதுனத்தில் கேது, கன்னியில் சனி பக்ரம். இப்படி அமைந்து இருக்கக்கூடிய வைபவ் சூரியவன்சியினுடைய ஜாதக அமைப்பு பாருங்கள். லக்கணம் நமக்கு பிரதானமாக சொல்லுவோம். நாடியில் சந்திரனை லக்கணமாக பாவித்தோ குருவை லக்கணமாக பாவித்தோ முழு அமைப்பை நம்ம சொல்ல முடியும் நம்மளால். இப்போ இந்த ஜாதகர் சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சியினுடைய ஜாதகம் 27/3/2011 பிறந்திருக்கிறார். 2008 தான் கிரிக்கெட்டே ஐபிஎல் கிரிக்கெட்டே ஆட ஆரம்பித்தாங்க. அப்போ ஐபிஎல் T20 கிரிக்கெட் ஆரம்பித்த பிறகு 3 வருஷம் கழித்து 4வது வருஷத்தில் தான் அவரே பிறகுறார். அந்த பிறந்த குழந்தை இன்று அதே ஐபிஎல்லில் சதமடித்து உலக புகழ் பெற்று எல்லாருடைய பாராட்டையும் மகிழ்ச்சியும் பெற்று கொண்டிருக்கிறார். சரிங்க, இந்த பாராட்டு மகிழ்ச்சி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தன்னடக்கத்தோடு இருப்பது, அவர் இருக்கக்கூடிய அமைதியும் அந்த சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை உணர்த்துது. என்ன செய்தினா, நான் சாதித்தது இதுவல்ல, இதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்றத அவருக்குள்ள ஏதோ ஒரு கனல், ஒரு தணல், வெப்பம் தெரியுது. அதனால் அமைதியாக இருக்கிறாரு. அதே போல் 14 வயசில் என்னங்க ஒரு இது இருக்கும்.
ஆனால் சில குழந்தைங்க வந்து 14 வயசுலேயும் ஆக்ரோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியை வந்து கொண்டாடாத நிதானமான அந்த போக்கு, செஞ்சுரி அடித்த சூழ்நிலையை, அந்த என்ஜாய் பண்ண விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை பார்க்கலன்னா இதுக்கப்புறம் போய் பாருங்கள். அவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த செய்தியை வச்சு தான் நம்ம வந்து இது ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு எனக்கு மனதுக்குள்ளே வந்து ஒரு ஊன்றுதலை வந்து உண்டு பண்ணிச்சு. இவர் ஏன் அந்த ஜாதக அமைப்பு எப்படி சரியாக இருக்குது, அந்த டேட்டா பொறுத்து அவங்க வந்து எல்லா மீடியாக்கள்லேயும் உண்மையான டேட்டா பொறுத்து எது ஃபேக்கு கொடுத்துருப்பீங்களா அப்படின்ற செய்தி வந்த பிறகு தான் நம்ம இதை போடணுன்ற இதுவே வந்தது எனக்கு உத்வேகமே. 27/3/2011 இந்த கிரகங்கள் அமர்ந்தபடி டேட்டு இருக்குது. அந்த டேட்டும்படி உங்களுக்கு இந்த ஜாதகம் அந்த திரையில் தெரியும். சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ஒரு கட்டத்தில் தனுசில் இருக்கிறார். பொதுவாகவே குரு சந்திரன் சேர்க்கை பெற்றாலே, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பெற்றாலே அவர்களுடைய உடல் வாகு வந்து நல்லா பருத்து காணப்படும். எல்லா குழந்தைகளை விட குரு சந்திரன் சேர்க்கை பெற்ற ஜாதகரோ அவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே ஒரே வருஷத்தில் பிறந்த குழந்தைங்களை வரிசையாக நிற்க வச்சோம்னா குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்ற குழந்தைங்களை தனியாக பிரித்து எடுக்கலாம். சரி, இவருக்கு அதுக்கு மேலேயும் வயசுக்கு மேறின அளவுக்கு மேலேயும் அந்த பருத்த உயரமான நல்ல உடல்வாகு எப்படி வந்தது அப்படின்னா, சந்திரன்னா உடல், அந்த சந்திரன் உடலோடு சேர்ந்த ராகு, அதுக்கு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பாருங்க. ராகு சந்திரன், இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்ததுன்னு வச்சுக்க, அவர்களுடைய தாயார் வந்து நல்ல பருத்து காணப்படுவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை கோடி ஜாதகம் வேணாலும் எடுத்து சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகரை நீங்கள் உங்கள் அம்மாவை பாருங்கள், நல்ல பருத்து திடகாத்திரமாக உடல்வாகு கொண்ட தாயாராக இருப்பாங்க. இப்போ அந்த உடலை நல்லா பெருசாக காமிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு குருவோட வீட்டில் இருக்குது, ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறான். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அவர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுக்கிர தசை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது 3ஆம் பாதத்தில் கடைசி புள்ளியில் இருக்கிறதுனால கம்மியான வருஷம்தான் இருந்திருக்கும். 4 வருஷம்தான் அவர் வந்து சுக்கிர தசையில் இருந்திருப்பார். அடுத்தது சூரிய தசை 6 வருஷம், 6 4 10. இப்போ சந்திர தசை ராகு புத்தி போயிட்டுருக்கு. அவர் கொடுத்த அந்த டேட்டா பொறுத்து டைம் படி போட்டால் அந்த அமைப்பு சந்திர தசை. ஒருவருக்கு திசைகள் வந்து முடிவு பண்ணுங்க உடல் வாகுனுடைய அமைப்பை. அதாவது சந்திர தசை போனாலே உடல் பருத்து காணப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி சூரிய தசை இருக்கும், உடல் மெலிஞ்சி இருப்பாங்க. சந்திர தசை சந்திர புத்தி. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க, உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ யாருக்கா ஒரு ஆளுக்கு சந்திர தசையோ இல்லை சந்திரனுடைய புத்தியோ, எந்த தசையாக இருந்தாலும் சந்திரனுடைய புத்தியோ போனால் அவர் சற்று பருத்து காணப்படுவார். இப்போ இந்த ஜாதகருக்கு சந்திர தசை ராகு புத்தி எல்லா கட்டமைப்பும் இவருக்கு வந்து காமிக்குது பாருங்க. இவரை கூட விளையாடினவங்க அண்டர் 19 எல்லாருக்கும் 19 வயசு, 19 வயசுக்கு 6 மாதம் குறைவு இல்லை 6 மாதம் கூடுதலாக இந்த மாதிரி தான் விளையாடினாங்களாம். இவருக்கு மட்டும்தான் 12 வயசில் வந்து விளையாடன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஆடம் கில்கிஸ்டே வந்து சொல்லியிருக்காரு, 12 வயசில் இவ்வளவு பெரிய திறமை இருக்குது, மெச்சத்தக்க கூடியதுன்னு சொல்லிட்டு கில்கிஸ்டே பாராட்டியிருக்கார். உலகில் தலை சிறந்த விக்கெட் கீப்பரில் கில்கிஸ்டும் ஒருத்தருங்க. அவரே வந்து இந்த அளவுக்கு பாராட்டியிருக்கிறாருன்னா அதெல்லாம் நம்ம வந்து அந்த பிள்ளையை பெற்றதுக்கு வந்து மகிழ்ச்சி அடையணும் தந்தையாக. இப்போ இந்தியாவினுடைய குழந்தைகளில் இவரும் ஒரு குழந்தையாக மாறிடுறாரு. எத்தனை கோடி பேர் தந்தைகள் இருக்காங்களோ அத்தனை தந்தைகளுக்கும் இந்த வைபவ் சூரியவன்சி வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி. இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்போ
தனுசு லக்கணமோ தனுசு ராசியோ யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க, குறைந்த வயது முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கும். இப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசி எத்தனை கோடி ஜாதகம்னா எடுத்து பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் படித்த என்னுடைய குருநாதர், அதாவது ஜோதிடத்தை கற்று வந்த வரிசையில் வந்து பல குருநாதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு குருநாதர் ஏஎல்பி ஜோதிட அமைப்பினுடைய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய வயதை காட்டிலும் 4-5 வயது வந்து குறைவு அவருக்கு. அவருக்கு 36 வயசு இருக்கும்போது நான் போயிட்டு அவர்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டேன். நான் நினச்சிக்கிட்டு போகிறேன், இவருக்கு என்ன இருந்தால் 45-55 வயசு கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். 36 வயசில் 55 வயதினுடைய தோற்றத்தை ஏன் கொடுக்குதுன்னா, அவர் தனுசு லக்கணம், அவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். அதை விடுங்க, தனுசு லக்கணம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு லக்கணத்தை பொறுத்து ராசியை பொறுத்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இவருடைய ஜாதகத்தில் உள்ளதுன்றத அவர் கொடுத்த அந்த டேட்டா பொறுத்து 27/3/2011 உண்மையான டேட்டா பொறுத்துன்றதை வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சில பேர் வந்து ஃபேக்கு டேட்டா பொறுத்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து 2000க்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏமாற்றிருக்கலாம். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏமாற்றவே முடியாது. ஏன்னா எல்லா டேட்டாவும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சிடுறாங்க. எல்லாம் 5-6 குழந்தைங்க மேலே பெற்று எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 2000 முன்னாடிலாம். இப்போலாம் வந்து 2 குழந்தைகள் தான் அதிகம். இப்போ இந்த கலியுகத்தில் இப்போ வந்து 4 குழந்தை 5 குழந்தை பெற்று எடுக்கிறாங்கன்னா அவங்க வசதி வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கலாம். பெண் குழந்தையே பிறக்குது அப்படின்றதுக்காக, இல்லை ஆண் குழந்தையே பிறக்குது, அடுத்தது நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்காதா, மகாலட்சுமி பிறக்க மாட்டாளா அப்படின்றதுக்காக கூட சில பேர் வந்து 3 குழந்தை 4வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை 2 குழந்தையோடு இந்த கலியுகத்தில் நிறுத்திக்கிறாங்க. இந்த குழந்தை 27/3/2011 பிறந்ததுன்றத வந்து எவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும்? சந்திர தசை போயிட்டு இருக்கு, ராகு புத்தி போயிட்டு இருக்கு. சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் வந்து எங்க இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறாரு. அந்த கும்பத்தில் அவர் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கிறாருன்னா அவிட்ட நட்சத்திரம். பாருங்க, அந்த சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் ஏறி, அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ வந்து சந்திரன் வந்து டைரக்டாக குருவினுடைய நட்சத்திரத்துக்கு பாத்தியமாயிடுறாரு. அப்போ சந்திரன் குரு என்ன இப்போது உடல் எப்பொழுதும் பருமனாக இருக்கும். அதுவும் வந்து சந்திர தசை வர போயிட்டுருக்கு. சந்திர தசை ஆல்ரெடி உடல் பருமனை கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த 12 வயசு 13 வயசு 14 வயசுலேயே அதிக தோற்றத்தையும் அதிக உடல்வாகு பருமனாக தெரிந்து இன்றைக்கு இந்த வைபவ் சூரியவன்சி வந்து அற்புதமாக காட்சியளிக்கிறார். சரிங்க, உடல்வாகு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாதுங்க அப்படின்னு. அதாவது இந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல, அதிகமான வயசு இருக்கும், குறைந்த வயசை வந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து விளையாட வச்சுருக்காங்க அப்படின்னு. உண்மையான வயசே 12 வயசில் தான் அவர் வந்து தொடங்கியிருக்கார் அவருடைய கிரிக்கெட்டினுடைய வாழ்க்கையை. சரியான டேட்டா பொறுத்து தான். நீங்கள் அவதூறு எதுவும் பரப்பாதீர்கள். ஏன்னா குழந்தை ஒன்று சாதிக்குதுன்னா அதனுடைய பாராட்டும் புகழும் வந்து இறைவனை சேருங்க. அந்த இறைவனோடு சேர்ந்த பாராட்டு புகழை நாமளும் அதை அனுபவிக்கணும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு அணியை சேர்ந்தவர்கள். அதில் சந்திரன் குரு சேர்க்கை பெற்றுவிட்டால் அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போல் பிள்ளை இருப்பான். எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சந்திரன் குரு சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போல் மகன் இருப்பான். அப்போ 2 பேரும் நடந்து வரும்போது அப்பா பிள்ளை மாதிரியே இருக்காது, காட்சி அளிக்காது.
அண்ணன் தம்பி போல் வந்து காட்சி அளிக்கும். ஏன்னா அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அதே போல் பிள்ளை இருக்கிறான், வந்து அதே உடல்வாகு, அதே பருத்து, அதே மாதிரி அப்பா மாதிரியே நடந்து வந்தால் அண்ணன் தம்பி தானே சொல்லுவாங்க. அதனால் சந்திரன் குரு ஏன் இவருக்கு வந்து தொடர்பு பெறுது அப்படின்றத வந்து போராட நட்சத்திரத்தில் சந்திரன், அந்த போராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து அவிட்டத்தில் செவ்வாயினுடைய காலில், அந்த செவ்வாய் குருவினுடைய காலில் போராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறார். எங்கே? மீனத்தில். அந்த செவ்வாய் சூரியனை நோக்கி பயணம் பண்ணுறாரு. அவருடைய கிரகத்தில் மீனத்தில். சூரியனை நோக்கி என்றால் வெளிச்சத்தை நோக்கி. ஒரு குழந்தை பாட்டு நல்லா பாடுது, ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுது அப்படின்னாலுமே அது வந்து செவ்வாய் நன்றாக இருந்தால் மட்டும்தான். நாடி ஜோதிடத்தில் நாங்கள் எளிமையாக எடுத்து சொல்லிடுவோம். குருனா ஜாதகர், அவருடைய வீர தீர செயல்கள்லாம் அனைத்தும் செவ்வாயில் அடங்கும். இவருடைய செவ்வாய் சூரியனை நோக்கி போகுது. சூரியன் என்றால் புகழ், கீர்த்தி, செல்வாக்கு. ஒருத்தருடைய புகழ் வந்து அதிகமாக உலகறிய செய்யுதுன்னா அதற்கு காரணம் சூரியனுடைய தன்மை அந்த ஜாதகருக்கு மிக ஆழமாக கிடைத்திருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சூரியனுடைய வெளிச்சம் வந்து உலகம் முழுவதும் பரவுது பாருங்க, அந்த மாதிரி பரவும் அவர்களுடைய புகழ். இன்றைக்கு வந்து இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலக நாடுகள் அனைத்தும் சூரிய வம்சியினுடைய பேச்சை, அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டு டிவி போட்டுட்ருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் என்றால் செவ்வாய் சூரியனை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கார். அந்த செவ்வாய் ஏன் சூரியனை நோக்கி பயணம் பண்ணும்போது இவருக்கு புகழ், கீர்த்தி, செல்வாக்கு கிடைக்குதுன்னா அந்த சந்திரன் தசை நடக்குது. அந்த சந்திரன் பூராட நட்சத்திரத்தில், பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில். இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த அமைப்பை தாராளமாக கொடுப்பார் அவருக்கு. இப்போ ராகுவோடு சேர்ந்து, ராகு என்றால் கற்பனைக்கு எட்டாத இடத்துல எடுத்து போய் வைப்பார். எந்த அளவுக்கு கொண்டு போவாரோ அந்த அளவுக்கு கொண்டு போவார். ஏன்னா ராகு சந்திரனோட சேர்க்கை பெற்று இருக்கிறார். இவருக்கு சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை வரும். செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறார் சொன்ன குருவினுடைய நட்சத்திரத்தில். குரு எங்கே இருக்கிறாரு? அவர் கூடவே இருக்கார். சூரியன், புதன், குரு, செவ்வாய். இது என்ன ஆகும்? செவ்வாயினுடைய தசையும் அவருக்கு அதி அற்புதமாக காணப்படும். அடுத்தது செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகு தசை ஒன்று வரும் பாருங்க. அவர் ராகு எங்கே இருக்கிறார்னா சந்திரனோடு சேர்க்கை பெற்று குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு கொண்ட இந்த வைபவ் சூரியவன்சி ராகு தசையும் அடித்து தூக்குவார். அந்த ராகு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். மூல நட்சத்திரம் என்றால் கேதுவனுடைய நட்சத்திரம். கேது என்றால் அரசாங்கம், சட்டம், சட்டத்தை சொல்லக்கூடியது எல்லாமே வந்து கேது தான். கேதுனுடைய தன்மை இருந்தால் அரசாங்கம் இவருக்கு வந்து ஆட்பட்டு இருக்கும். அரசாங்கத்தினுடைய தயவு இவருக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது? ராகு கேதுவனுடைய சாரத்தில் நின்று அந்த கேது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வந்து எங்கே இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் குருவினுடைய சாரம். எப்படி பார்த்தாலும் அந்த குருவினுடைய தன்மை இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் எப்பொழுதும் நிதானமாக தான் கையாளுவார். ஆக்ரோஷன்றது இவருக்கு வந்து எப்பொழுதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் வயசு ஒன்று இருக்குது இல்லைங்க, குறைஞ்ச வயசுங்க. 14 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியும்? அதுவே ஒரு 25 வயசில் கூட கொஞ்சமாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்பொழுதுமே இவர் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பார்ன்றதை வந்து நம்ம நிதர்சனமாகவே சொல்லலாம். அடுத்தது வரப்போகிற செவ்வாய் தசை, ராகு தசை, அடுத்தது குரு தசை. குரு தசையில் தான் அவருடைய எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அது வரைக்கும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குரு தசை நடக்கும்போதெல்லாம் இவர் வந்து கிரிக்கெட் விளையாட மாட்டார். ஏன்னா அடுத்து வரப்போகிற செவ்வாய் தசை 6-7 வருஷம், அதுக்கு அடுத்து வரப்போகிற ராகு தசை 18 வருஷம், 18 ஒரு 7 வருஷம் கூட்டுங்க, 20-25 வருஷத்துக்கு வந்து இவர் வந்து
கிரிக்கெட் விளையாடலாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் குரு தசை ஸ்டார்ட் ஆகும்போது அவர் குரு தன்னை ட்ராப் பண்ணிப்பார் அவர். ஏன்னா இந்த விஷயத்தை பாருங்கள், ஐபிஎல்லில் இவர் ஷேவாக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஷேவாக்கு ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து விளையாடுறாரு. ஏன் நீங்கள் நல்லா தானே விளையாடிட்டு இருக்கீங்க, மறுபடியும் ஏன் ட்ராப் பண்ணிக்கிறீங்க, விளையாடலாமே கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு. ஐபிஎல்லே எதுக்குன்னா இந்திய அளவில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்காக போயிட்டு விளையாடுறதுக்கு கலந்துக்கிறது தான் ஐபிஎல். அதில் நாம் விளையாடிட்டு இருந்தோம்னா இன்னொருத்தர் வந்து சான்ஸ் எல்லாம் இழப்பாங்க. நான் நான் எல்லா விதத்துலேயும் விளையாடிட்டேன், இந்தியாவுக்காக வந்து விளையாடிட்டு வந்து ஐபிஎல்லில் விளையாடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ட்ராப் பண்ணிக்கிறார். இந்த பெருந்தன்மை வேணுங்க எல்லாருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இளைய தலைமுறைக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த ஆர்ஆர் அந்த ஸ்டேட் அந்த அந்த டீம் இருக்குல்ல, ஆர்ஆர் குரூப், அது வந்து அதுக்கு நன்றிகள் பல வந்து செலுத்தணும். எப்படின்னா பல இளைய தலைமுறைகளை கண்டெடுக்கக்கூடிய நிறுவனமாக அது காணப்படுது ஆர்ஆர். அந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் இந்த சூரியவன்சியை யாருக்கு தேர்ந்தெடுப்பாங்க? 14 வயசு பையனை கூட்டுன்னு போயிட்டு நம்ம என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் பாருங்கள், ஒரே ஓவர் எனக்கு தேவை 17 ரன்னு அப்படின்றாங்களாம். ஃபஸ்ட்டு 3 பாலே 3 6 அடித்து அவருக்கு காமிச்சு அந்த ஆர்ஆர் டீமுக்கு செலக்ட் ஆகி வந்திருக்காரு இந்த வைபவ் சூரியவன்சி. இங்கே வந்து தான் ஐபிஎல்லில் தான் முதல் மேட்ச்சில் முதல் பாலில் முதல் ஓவரில் அவர் வந்து 6 அடிக்கலை. எங்கே அடித்தார்னா அங்கவே அடிச்சிட்டார். டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்கல்ல அப்போவே அடிச்சிருக்காரு. ஒரு ஓவரில் 17 ரன் அடித்து தன்னுடைய விஷயத்தை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதுபோல் பல விஷயங்களை வந்து சூரியவன்சி அவருடைய ஜாதகம் ஒத்து போகுது. அவருடைய 27/3/2011 அவங்க விக்கிபீடியாவில் கொடுத்துருக்கக்கூடிய ஜாதகம். அவர் வந்து பொய்யான தகவலை, பொய்யான பிறந்த தேதியை கொடுக்கவில்லை என்றது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய பதிவே. நம்மளுடைய குழந்தைய வந்து சாதனை பண்ணால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் எந்த அளவுக்கு வந்து பாராட்டும் மகிழக்கூடிய தன்மையை நாம் இருக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் இந்த குழந்தையை நாம் வந்து அரவணைக்கணும். இந்த வைபவ் சூரியவன்சி மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வைபவ் சூரியவன்சி இருக்காங்க. பல விதத்தில், கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாது, பலவிதமான விளையாட்டு துறையிலையும் இளைய தலைமுறைகள் வந்து வரணும், அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். அந்த குழந்தைகள் சாதனை செய்தால் நம்முடைய குழந்தைகள் சாதனை செய்ததாக எண்ணி பாவித்து அவர்களுடைய பாராட்டுதலையும் அவர்களுடைய பட்டங்களையும் அவர்களுடைய வெற்றிகளையும் நம் வெற்றியாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இப்போ நிறைய இடத்துங்களில் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, சின்ன பசங்க வந்து பெரிய லெவலில் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்காங்க. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, மீடியா இந்த மாதிரி விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகியிருக்காங்க. அதில் இந்த குழந்தை சாதனை படிச்சிருக்குன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தனி ஒரு சல்யூட் அடிக்கணும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தை சென்டம் நாம் படிக்கும்போதெல்லாம் சென்டம் எடுத்ததெல்லாம் விட பெரிய விஷயம் இப்போ கிடைக்கக்கூடிய காலத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் டிஜிட்டல் உலகத்தில் வந்து பெரிய சாதனைகளை செய்துனா அந்த குழந்தை வந்து கையெழுத்து கும்பிடணும், கையெழுத்து வணங்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். அதுதான் இறைவன் எல்லா ரூபத்திலையும் கலந்திருக்கிறான். அது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சரிசமம்தான். புகழ், கீர்த்தி, செல்வாக்குக்கு யாரும் பாத்தியப்பட்டவர்கள் அல்ல. அதில் போயிட்டு வித்தியாசங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசுக்கு மரியாதையும் மதிப்பும் அளிக்கக்கூடிய தன்மையில் நம்ம வந்து இந்தியா இருக்குது. அந்த தன்மையை நம்ம எப்போதும் இழக்கக்கூடாது. பட் ஆனால் குழந்தைகளை கொண்டாடக்கூடிய தருணங்கள், குழந்தைகளை கொண்டாடும் இடத்தில் நாம் இருக்கக்கூடிய தருணம் பாருங்கள். இந்த டிஸ்ட்ராக்ஷனில் இந்த குழந்தை வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நாம் வந்து தெரிவிக்கணும்.
ஏன்னா எவ்வளவு விஷயத்தை இழந்திருப்பாங்க. எப்பொழுதுமே ஒரு சாதனையை படைக்கிறது இருந்தால் எளிமையாக இருக்காது. இப்போ லிக்யூர் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு லிக்யூர் குடிக்காமல் இருக்காம பாரு, அவனுக்கு தான் வந்து சல்யூட் பண்ணணும். அந்த அந்த வாய்ப்பே எனக்கு கிடைச்சதே கிடையாதுங்க. அந்த இடத்துக்கு நான் போகக்கூடிய அமைப்பே இல்லைங்க. என்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய குடும்ப அமைப்புகளும் என்னுடைய சமுதாய அமைப்புகளும் நான் அப்படி அமைச்சிக்கலான்றது அதில் வந்து ஒரு பெரிய பாராட்டு இல்லை. அந்த இடத்துல இருந்து கொண்டே அந்த செயலை செய்யாமல் இருக்காமல் அந்த மாதிரி தான் இந்த கலியுகத்தில் இவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷனில் இருந்துக்கிட்டு, ஆனால் அந்த குழந்தை சர்வசாதாரணமாக பாருங்கள், ஃபஸ்ட்டு 34 ரன் எடுத்துகிட்டு வரும்போது அழுதுகிட்டே வருவான். அந்த 14 வயசுக்குள்ளே இருக்கிறான்றத வந்து எவ்வளோ அதி அற்புதமாக எடுத்து காமிக்குது பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் வந்து ராகுல் டிராவிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு, உடம்புக்கு முடியலைனாலும் இந்த வீடியோவை போட்டே தீரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த சூரியவன்சியை விபிஎக்ஸ் லக்ஷ்மணன்றவர் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஆர்ஆருக்கு ராகுல் டிராவிட்டுக்கு வந்து பரிந்துரை வர செய்திருக்கிறார். இந்த விபிஎக்ஸ் லக்ஷ்மணன் யாருங்க அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் மிகப்பெரிய ஜாம்பவான். அதுவும் ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து நல்லா விளையாடுவார். அவருடைய கிரிக்கெட்டை நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். அமைதியாகவும் நிதானமாகவும் அவர் விளையாடினார்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு சேஃப்டியாக இருக்கும். அவர் விளையாடினார்னா ரன்னு வரும் அப்படின்ற ஒரு சேஃப்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ விளையாடிட்டு இருக்கார் ரிஷப் பந்த், அவர் விளையாடினார்னா நமக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும். எந்த நேரத்தில் எந்த பாலில் அவுட் ஆவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டு வந்து விபிஎக்ஸ் லக்ஷ்மணன், அவர் வந்து இந்த வைபவ் சூரியவன்சியை வந்து பரிந்துரை செய்து ஆர்ஆருக்கு வந்து ராகுல் டிராவிட் ஐயா அவர்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த ராகுல் டிராவிட் அவர் பாருங்கள், அவரே ஏற்கனவே நிதானம், அவரே வந்து இந்தியாவினுடைய தடுப்பு சுவர்னு பேர் எடுத்தவர். அவர் வந்து இப்போ இன்சூரியில் வந்து வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு பயிற்சி கொடுத்துட்டு கைட் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய ஆர்ஆர் டீமை. அதில் இந்த குழந்தை வந்து செஞ்சுரி அடித்த உடனே அந்த வழியே தெரியாமல் எழுந்து நின்று கை தட்டினார் பாருங்க. அதுதாங்க இந்த மாதிரி அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து வைபவ் சூரியவன்சி இருக்கிறாரு. அந்த இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சரியான டேட்டா பொறுத்து அந்த டேட்டில் தான் பிறந்திருக்கிறாருன்றத வந்து நான் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால இந்த விளக்கத்தை பொதுமக்களாகிய இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும், பார்க்கலனாலும் எதிர்காலத்தில் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ தெரியும். அப்போவே நான் வந்து போட்டிருக்கேன், அவருக்கு வயசு வந்து சரியான வயசு தான், அந்த டேட்டில் தான் பிறந்திருக்கிறாரு. அந்த சந்திரன் தனுசு ராசியில் கடக்கும் பொழுது தான் அவர் வந்து பிறந்திருக்கிறாருன்றதை வந்து நல்லா ஊர்ஜினமாக சொல்ல முடியும். இப்பொழுது தற்போது வந்து அவருக்கு சந்திர தசை ராகுபுத்தி பயணம் பண்ணிட்டு இருக்குதுன்றத உறுதியாக சொல்லுது. இன்கேஸ் சப்போஸ் அவங்களுடைய ஜாதக அமைப்பு நாளைக்கு அவருக்கு மாறுதுன்னு சொன்னாங்கன்னா கூட அதுதான் பொய்யா இருக்குமே கண்டி, இதுதான் வந்து நிதர்சனமான ஜாதக அமைப்பாக ஜாதக டேட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அவருடைய உடல்வாக இந்த சரிங்க இவ்வளோ விஷயத்தை செய்கிறாருல்ல, அதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் முதல் 6 அடிக்கிறதுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, சந்திரனை வந்து லக்கணமாக வச்சுங்க. நமக்கு வந்து அவருடைய பிறந்த டைம் தான் தெரியாது, ஆனால் சந்திரன் இருக்கிற இடத்த வந்து லக்கணமாக பாவிச்சு, அதுலேருந்து 3ஆம் இடம் வந்து சனி பகவான் ஒரு வீடு, கும்ப வீடு. அவர் வந்து உட்கார்ந்த வீட்டு அதிபதி யாருன்னா கன்னி வீட்டில் வக்ரம் பெற்று அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ எவ்வளவு பெரிய 10ல் உட்காந்து தன்னுடைய திக்பலத்தை பெற்று என்ன பண்ணுறாரு, பவர் அதிகமாகி போகுது. அடுத்தது அந்த வீட்டில் ஒரு சுக்கிரன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாரோட காலில் உட்காந்துருக்காருன்னா செவ்வாயினுடைய காலில் உட்காந்துருக்காரு. செவ்வாயினா சொல்லவே வேணும், வீர தீர செயலுக்கு. அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கக்கூடிய தைரியம் எங்கேருந்து வந்தது? சந்திரன்லேருந்து 3ஆம் இடம் வந்து சுக்கிரன் உட்காந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாய் கெட்டு போகாமல் 4ல் உட்காந்துருக்காரு, சந்திரனுக்கு 4ல். எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க.
அவருடைய தைரியத்துக்கும் வீர தீர செயலுக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் செல்வாக்கும் அவருக்கே உரியது, அவருக்கே சார்ந்தது. இதை எந்த விதத்திலையும் யாரும் அவருடைய பிறந்த தேதி, மாதங்களை, வருடங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதகனோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.